ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ப்ளாக் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே பழம்பொரி கிடைக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லாயி ரெஸ்டாரண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்லாயி ரெஸ்டாரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் முழுக்க முழுக்க கேரளா ஃபுட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காபிரி பிரியாணி, தலைசேரி பிரியாணி இதெல்லாம் வந்து நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால டின்னருக்கு வந்து வரலாம், ஏன்னா நிறையா ஸ்பெஷலாக இருக்கும்னு அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தேன். பழம்பொரி வந்து ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பழம்பொரி வந்து வாங்கியிருக்கேன். இந்த பழம்பொரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் போனால் பழம்பொரி சாப்பிடுவேன். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் என்ன தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் மசாலா. வாங்களேன் பாருங்கள், செம்ம ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருக்குது. இந்த பீஃப் மசாலாவை அப்படியே நம்ம கொஞ்சம் போட்டுக்கணுமா? பா, பீஃப் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், இவங்களோட பீஃபு ஆக்சுவலாக வந்து ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். நான் அன்றைக்கே பார்த்தேன், அப்படியே ஜூஸியாக இருக்கு. ஸோ இந்த பழம்பொரியோட வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்தா சும்மா செம்மையாக இருக்கும். வா, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனு நிஜமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழம்பொரிக்கு இந்த பீஃப் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேரளாவில் சாப்பிடும்போது என்ன இது பழம்பொரிக்கு பீஃப் வச்சு சாப்பிட்றாங்களேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அங்கே சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே டேஸ்ட்டுங்க, வேற லெவலில் பின்னுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். வாவ், அல்டிமேட்டு டேஸ்ட்டு. பழம்பொரி சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இதில் இவங்களோட ஜூஸி பீஃப் அதை வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு. இந்த கல்லாய் ரெஸ்டாரண்ட்டை பற்றி வந்து சொல்லணும்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கு கேரளா ஃபுட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான் வந்து மாஸ்டர்ஸாக இருக்குங்க. ஸோ இந்த பழம்பொரி பீஃப் மசாலா மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒர்த்து, செம்ம ஒர்த்து. நம்ம இது இல்லாமல் வந்து வேற என்னென்ன இருக்குன்னு கேட்கலாம். மாஸ்டர் அங்கே இருக்கிறாரு. மாஸ்டர், ஒரு நிமிஷம் வாங்களேன். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து வீடியோலாம் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. ஸோ மாஸ்டர், என்னென்ன இருக்கு மாஸ்டர் டின்னருக்கு? பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, ரொட்டி இருக்கு, சிக்கன் கறி இருக்கு, சிக்கன் மசாலா, பொட்டாட்டோ, சிக்கன் சுக்கா. இதெல்லாம் வந்து டின்னருக்கு ஸ்பெஷல். சிக்கன் நல்லா இருக்கு. பீஃப் இருக்கு, பீஃப் ஐட் இருக்கு, பீஃப் ரோஸ்ட் இருக்கு, பீஃப் கறி இருக்கு, பீஃப் மசாலா இருக்கு, பீஃப் பொண்டாட்டோ இருக்கு, பீஃப் சுக்கா இருக்கு. ஐயோ, லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. மலப்புறத்துல ஸ்பெஷல் ஐட்டம் எது? காபிரி பிரியாணி. காபிரி பிரியாணி. ஓகே ஓகே. மலப்புறத்தில் ஸ்பெஷல் காபிரி பிரியாணி அப்படி சொல்றாரு. சரி மாஸ்டர், ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி, எனக்கு வந்து பரோட்டா சிக்கன் பரோட்டா கிடைக்குமா? எடுத்துட்டு வரீங்களா? ஓகே, எடுத்துட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த பழம்பொரி பீஃப் மசாலா வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ இவங்க வந்து இவங்ககிட்ட வந்து பீஃப் கொண்டாட்டம், சிக்கன் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து இருக்குன்றாங்க. நான் இது வந்து பீஃப் இதை வச்சு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பரோட்டா வித்து சிக்கன் கொண்டாட்டம் இதுவும் வந்து அவங்களோட ஸ்பெஷல் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பரோட்டா ஸ்பெஷலா? கேரளா ஸ்பெஷலா? ஐயோ பா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் எவ்வளோ பெரிய பரோட்டாங்க. இங்கே பாருங்க, நம்ம பாண்டிச்சேரியில் கூட நீங்கள் இவ்வளோ பெரிய பரோட்டாவை பார்த்துருக்க முடியாது. இது வந்து கேரளா ஸ்பெஷலு. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து கேரளா ஸ்பெஷல் பரோட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொண்டாட்டங்க. இவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் வந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. பா, நிறைய பீஸு செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்கா பா. இங்கே பாருங்களேன், அசால்ட்டாக கையிலேயே அப்படியே பிக்குதுன்னு. சிக்கன்லாம் வேறு லெவலில் ஜூஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சால்னா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரோட்டா சிக்கன் கொண்டாட்டம் இது வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சால்னா வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது சால்னாக்கு. ஆனால் முக்கியமாக இதோட ஸ்பெஷல் காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் கொண்டாட்டமோ இல்லை சிக்கன் கொண்டாட்டமோ. ஆனால் நான் வந்து சிக்கன் கொண்டாட்டம் வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, சால்னா கொஞ்சம்
லைட்டாக நனைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் அப்படியே நனைச்சிக்கலாம். சால்னாவை கொஞ்சம் நனைச்சிக்கிட்டு இந்த சிக்கன் கொண்டாட்டம் சாப்பிட்டோம்னா கொண்டாட்டமாக இருக்கும். அப்படியே எடுத்துக்கலாம். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. வா, நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிரியராக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக வந்து இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. பரோட்டாவில் இந்த சால்னாவை நல்லா வந்து ஊற வச்சுட்டு சிக்கன் எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வா, டேஸ்ட்டு தாறுமாறாக இதுங்க. ஆஹா, வேற லெவலில் இருக்கு. வா, என்ன சொல்கிறேன், ஒரு ஒர்த்தான ரெஸ்டாரண்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. செம்ம டேஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் சொல்லலாம். இது வந்து கேரளாக்காரங்க தான் வந்து சாப்பிட்ணுன்னு இல்லை இந்த கேரளா ஃபுட்டை. நீங்கள் ஒரு ஃபுட் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், வெறித்தனமாக இருக்குங்க டேஸ்ட்டு. வேற லெவல் ஃபுட்டு. இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கீங்க, நம்ம வந்து டின்னருக்கு எங்கன்னா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டியான ஃபுட்டை வந்து டிஸப்பாயிண்ட் ஆகாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கல்லாயி ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வெளியூர்லேருந்து பாண்டிச்சேரி வரீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து கேரளாவுக்கு போய் தான் கேரளா ஃபுட்டை சாப்பிடணும்னு இல்லைங்க, பாண்டிச்சேரியிலேருந்து அத்தன்டிக் ஃபுட்டை சாப்பிட முடியும். அப்படியே ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டாக இது கண்டிப்பாக மாறும். ஏன்னா இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க இவங்க ஆம்பியன்ஸு. வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், லைட்டிங்லாம் பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ரூஃப் டாப்பு, சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த ஆம்பியன்ஸில் இந்த மாதிரி டேஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த கலாய் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. இவங்கக்கிட்ட வந்து முக்கியமாக நான் சொல்கிறது, இவங்களோட காபிரி பிரியாணியை டேஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரளா ஃபுட் இப்போ நான் சாப்பிட்டு பாருங்க, இந்த பழம்புரி, இந்த பீஃப் மசாலா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்எம் காசிம் சாலையில் வந்து இருக்குது. ஸோ அட்ரஸ்ஸு, அவங்க ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ஒருத்து செம்ம ஒருத்து, ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டின திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மசாலா வேறு என்ன ஸ்பெஷலு? செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லாயி ரெஸ்டாரண்ட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோலையும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும்.